எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி அண்ட் ஹெல்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கார ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ எங்களை நான் ஃபர்ஸ்ட் போடுற ஒரு ஒன் ஷாட். ஸோ அதனால் நம்ம எல்டர்லேருந்தே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்குது. ஸோ நீங்களும் ஜின்னும் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டேட் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. பட் அவர் வந்து அவரோட ஸ்டடீஸ் வந்து இன்னும் அவரை ப்ரெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஃபாரின் போயிருப்பார் படிக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து வந்து எப்படின்னா எனக்குலாம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு நீங்கள் எப்படி அப்படின்னா ஒரு ரகடான எப்படின்னா சொல்கிறது வந்து கேட்க மாட்டீங்க, எப்படின்னா கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக இருப்பீங்க. பட் டீச்சர்ஸ்னால் வந்து எப்படியா எல்டர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேனர்ஸ் இருக்குது கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆனதுனால நீங்கள் இன்னும் காலேஜில் தான் இருக்கீங்க. ஜின் வந்து வெளியூரில் படிச்சுட்டு எப்படின்னா அந்த காலேஜ் இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, ஸோ அது வந்து அவருக்கு தெரியாது நீங்கள் அந்த காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் தான் அவர் வந்து இருக்கார். ஸோ அதனால் வந்து தனக்கு வந்து இந்த காலேஜ் ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்கிறதுங்கனால அவர் மறுபடியும் இதே காலேஜில் தான்டா நான் சேர்ந்த ப்ரொஃபஸராக சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ இவ்வளோ தான். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. பிகாஸ் வியூஸ் கூட வந்தது, சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஏன் பண்ணீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் நம்ம கிளப்பலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே வந்து உங்கள் வீட்டில் தான் உங்களை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் அப்படியே ரொம்ப அப்படியே பல்லன்னு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட ரூமில் தான் இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அவங்க அப்படியே நடந்து வரும்போதே ஒரு அப்படியே ஒரு கிளாஸியான ஒரு லுக் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் வீடு. ஸோ அப்படியே நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க வராங்க. நீங்கள் வேறு ஃபெயிலு, உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு வேறு தரல. எக்ஸாமில் ஃபெயிலு. ஸோ அந்த இது சொன்னேன், அவங்க வேறு அக்செப்ட் பண்ணாங்களான்னு வேறு தரல. ஸோ உங்களுக்கு அது வேறு ஒரு பக்கம் இன்செக்யூராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஃபியரு அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து கார் வந்து வெளில பார்க் அப்படி வரிசையும் ஒரு 2 கார் அந்த மாதிரி பார்க் பண்ணுற மாதிரிலாம் வெளில உங்களுக்கு சத்தம் கேட்குது. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களோட சிஸ்டர் வந்து இங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டிலலாம் வந்துட்டாங்க அக்கா, செம்மையாக இருக்காங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. யார்டி மாப்பிள்ளை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டர் கேட்குறீங்க. எப்படின்னா உங்கள் சிஸ்டர் வந்து கிச்சன் வந்து உங்களை பார்க்கறதுக்காக ரூமில் வந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட எல்டர் சிஸ்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் பொண்ணை பார்க்கறதுனால அதுக்காகவே அவங்க சிஸ்டர் வந்து கிளம்பி வந்திருப்பாங்க அப்போல்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, உனக்கு அவனுக்கு தெரியுமாக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. அவங்க சிஸ்டர் வந்து ஐயோ எனக்குலாம் தெரியாது, ஆனால் எல்லாருமே நல்லா இருக்காங்க, அவனுக்கு வேறு 2 அண்ணனுங்க வேறு கிளஞ்சிரும், நீ யாரை பார்த்து நல்லா இருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க உங்கள்கிட்ட, எல்லாருமே பார்க்க நல்லா தாண்டி இருக்காங்க, யார் குரூம்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அம்மா கூப்பிடும்போது நானும் வரேன், டீ வந்து வாங்கிக்கோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் போகிற எறும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மாதிரி விளையாட்டுக்கு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்புறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க. நீங்களும் டக்கு அப்படியே உங்கள் அம்மாட்ட போயிட்டுங்க. அவங்க சிஸ்டர் வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த கிச்சனில் வந்து ஒரு ட்ரே அப்படின்னா ஒரு 10 பேர் அவங்க ஃபேமிலி மாப்பிள்ளை ஃபேமிலியில் குடிக்கிற மாதிரி மட்டுமே ஒரு 10 டம்ளர் அந்த மாதிரி வச்சு டீ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கோங்க, எல்லாமே டீயாகவே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்களுமே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு பொலைட்டான கேர்ள் மாதிரி அப்படியே நடந்து போய் நீங்கள் வந்து சாரீ தான் போட்டிருப்பீங்க. பிகாஸ் பொலைட் அண்ட் ஃபார்ம்லாம் தெரியணும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து சாரீ மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகும்போது உங்களோட ஜாஸ்மின் மல் வருது. எப்படி மாப்பிள்ளை அப்படியே வந்து மேலே எம்பினா தலையை தூக்கி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து தூக்குறாரு. அவர் மூஞ்சில் இருக்க ஷாக்கை பார்க்கணுமே, அந்த மாப்பிள்ளை யாருமே கிடையாது, ஜின் தான். நீங்களுமே வந்து அவரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிகாஸ் அவரோட சென்ட் அது ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி இருப்பாங்க நார்மலாக தன்னோட எக்ஸே வந்து மறுபடியும் வந்தால் எப்படி இருக்கும் எல்லாமே தான் கடுப்புவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணியிருப்பீங்க, யாருமே தெரியாமல் கீழே தானே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து
மாதிரி கலாய்க்கிற மாதிரி அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே எல்லாருக்குமே வந்து நீங்கள் டீ கொடுத்துட்டு சைடில் அப்படியே உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறீங்க. என்னங்க சைடில் நல்லா தெரியும். ஸோ அதனால் உங்களோட என்ன சொல்கிறது பின்னல் இருக்கும். ஸோ ஒன் பின்னல் தான் போட்டிருப்பீங்க. அதில் வந்து ஜாஸ்மின் இருக்கும். ஸோ அது அப்படியே உங்கள் ஷோல்டரில் இருக்குது. நல்லா லாங் ஹேராக இருக்கும் உங்களுக்கு. இவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து பண்ணுறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லியிருப்பீங்க, காஃபி குடிக்காங்கன்னா யார்ட்டன்னு செக் பண்ண வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே சொல்லியிருப்பீங்க. பட் ஜின்னுக்கு அது வந்து கேட்டிருக்கோம். பிகாஸ் ஜஸ்ட்டு பக்கத்து கோச் அப்படி தான் அவர் வந்து உட்காந்துருக்காரு. அதனால் அவருக்கு வந்து கேட்டிருக்கோம். சுத்தமாக மாறவே மாட்டாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவருக்கே சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கீழே அப்படியே குனிஞ்சிருப்பார். ஸோ அப்படியே அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜினோட அம்மா வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் போய் பேசட்டுமே, அவங்களுக்கு நம்மளை மாதிரியா அவங்களுக்கும் ஒரு மச்சுவாத அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல, இப்போ பேசிட்டு வாங்களா அப்படின்னு சொல்லி ஜினோட அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் வயன் ரூம் கூப்பிட்டுப்போ 2 பேர் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரூம் போனதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து கதை சொல்கிறீங்க. ஜின் கூட பண்ணல. ஜின் வந்து ஒரு கார்னர் மாதிரி நிற்கிறாரு. நீங்களும் வந்து எப்படி இன்னொரு ஒரு கார்னர் பண்ணிக்கிறீங்க. உனக்கு தெரியாது தானே இது நான் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தெரியாது. ஸோ தெரிஞ்சிருந்தா வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்து தான் ஆகணும் ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. யாரை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து அம்மா பரம்பலாம் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க, அதுதான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இத்தனை பொண்ணுங்கள்லேருந்து பார்த்தியா நீயே இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை பொண்ணுங்கள காலேஜ்லேயே உன் வீட்டுக்கு தான் போகிறீங்க தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஒரு மாதிரி கடுப்பாக வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சைலன்ஸ். நீங்கள் மட்டும் தான் பெருமிச்சு விட்டுருப்பீங்க. அப்படியே ஒரு சைலன்ஸ். ஸோ நீ இதுக்கு எஸ் சொல்ல போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்குறீங்க. நோ சொன்னால் வீட்டில் என்ன சாவடிச்சிருவாங்க, எல்லா பொண்ணுங்களையும் வேணாம் தான் சொல்லிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அப்படியா கதை அப்படி போகுதோ, நாங்களே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து தெரியுது. ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் உங்கள் வாய்ஸில் இருக்குது. சாஃப்ட்னஸும் இல்லை, ரொமான்ஸும் கிடையாது உங்கள் வாய்ஸில். ஏன் எஸ் சொல்கிற, உனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னா நிறையா பையன் உனக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. மேபி இந்த தடவை நீ இருக்கலாம், ஏன்னா நீ இருந்தாகணும் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படியே ஒரு சைலன்ஸு. ஸோ டைம் ஸ்கேப் 1 மந்த் ஆகிடுச்சு. அந்த வாரம் உங்களை பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த வாரம் தான் வந்து ஜின்னும் வந்து ப்ரொஃபஸரை வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் உங்களோட காலேஜில். நீங்கள் வந்து என்ன ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அதனால் நீங்களும் அங்கே தான் அப்படி லாஸ்ட் பெஞ்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே உட்காந்துருக்கீங்க. எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து 1 மந்த் ஆகிடுச்சுல்ல. ஸோ அதனால் இப்போ அவருக்கு வந்து 3rd வீக் இங்கே வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பீங்க. எப்படின்னா ஒரு சுடிதார் எப்படி சொல்கிறது வந்துட்டில் வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது கொஞ்சம் க்ளாஸியான ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்மித் பண்ணால் இவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி ரொம்ப அழகாகவும் ஆட்டிடியூடாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப ஒன்றும் டார்க்கால கிட்டத்தட்ட கொஞ்சம் எஸ்தட்டிக் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து சும்மா அப்படியே நார்மலாக ஒரு பக்கம் அப்படியே பாஸ் எப்படின்னா அவரோட அந்த நிற்கிற அந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ அதை பாஸ் பண்ணி போனால் தான் உங்களோட ரோ வரும். ஷர்ட் செம்மையாக இருக்குது சார், உங்கள் ஃபேன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. பட் ஜென் வந்து எதுவுமே ஃப்ரெஞ்ச் கூட பண்ணல, எதுவுமே கேட்கல. 10 நிமிஷம் லேட்டு, 5 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து சொல்கிறாரு. ஸ்டைலுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் சார், நான் இங்கே வந்ததுக்கே நீங்கள் எனக்கு போனஸ் பாயிண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட பெஞ்சுக்கு அப்படியே போயிருப்பீங்க. ஜஸ்ட் அப்படியே நடக்கும்போது நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் அவரோட ப்ரொஃபஸர்ஷிப் வந்து முடிய போகுது. நீங்கள் வந்து கிளாஸ் இல்லை, பட் ஸ்டில் சும்மா அப்படியே எங்கேயாவது ரூம் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அப்போ வந்து மொட்டை மாடி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறாரு.
கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வந்து கேட்குறீங்க. அவர் அப்படியே டப்புன்னு அப்படியே திரும்பியிருப்பார். அப்படியே நீ மட்டும் அப்படியே மாறிட்ட பாரு, என்னதான் பண்ணாலும் நீ மட்டும் மாறவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு. நான் மட்டும்தான் மாறினா, நீ என்ன மாறி இருக்க, ரொம்ப அமைதியாக மாதிரி கோல்டாக பிஹேவ் பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அப்படி தான் இருந்தாகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவன் சொல்கிறாரு. ஏன் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஏன்னா என்னை யார் ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களையே பைத்தியக்காரன் மாதிரி நான் லவ் பண்ணிருக்கேன்ல, அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. வேறு யாராவது லவ் பண்ணுறானா அப்புறம் எதுக்கு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிடுச்சு. லவ் பண்ணுறியா யாரை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாரோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஏய் புண்டாட்டி ஆப்பறண்டா என்ன யாருன்னு சொல்லிடு மரியாதையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. விட்டுடுவேன் அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜின் நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. நீங்கள் வந்து இப்படி நான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கேட்பாங்கல்ல, இப்போ மரியாதையை சொல்கிறீங்க லவ் பண்ணுறியா, ஆமாடி பண்ணுறேன் உன தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் நான் சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டன்னா அவர் அப்படியே பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. உனக்கெல்லாம் என்ன பிரச்சனையே இல்லை, நான் தான் இங்கே பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி என்னமோ குடிச்சிட்டு ஒருத்தனை கிஸ் பண்ணுறேன், உனக்கெல்லாம் என்னடி பிரச்சனை, இப்போ அவன் கூட தானே இருக்கா, எப்படியா இருந்தாலும் இவனை மறுபடி எப்படி ஹார்ட்டை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தானே எனக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. எப்படிங்கிற தெரிஞ்சபடி பேசாத சரியா, நான்லாம் ஒன்றும் அப்படி கிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம சொன்னியா என் 2 கண்ணால் பார்த்தேன்டி, என் ஃப்ரெண்ட்ஸும் தான் பார்த்தாங்க. வேணும்னா சொல்லு, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன், அவங்களே சொல்லுவாங்க பாரு. ஏய் நான்லாம் நம்மளை கிஸ் பண்ணல, அவன் தான் பண்ணான். எனக்கு டக்குன்னு ஷாக்காக இருந்தது. நான் ஏதாவது வந்துட்டு சொல்கிறதுக்குள்ளே நீ கிளம்பிட்ட. நான் எனக்கு ஃபாரின் ஸ்டடீஸ் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் என்ன நினச்சேன், அட்லீஸ்ட் உனக்கு கால் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மறுபடியும் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் நீ தானே பண்ண அப்படின்னு சொன்னான். நான் போனேன், அதுக்கப்புறம் நீ என்ன ஏன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் நீ எதுவும் தேவையில்ல, நீ தான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறார். சொன்னேன் தான், அப்போ கடுப்பு இருக்காதா, நீ நான் சொல்கிறதே கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும், நீ ஒருத்த கிஸ் பண்ணதே நான் பார்த்தேன், இதில் வேற எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக நீ அதை வேற சொல்லிட்டு வேற என்னை போ செலவாயன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அப்படியே உங்கள் 2 பேர்த்துக்கு நடுலையுமே அப்படியே சைலன்ஸு. ஆனால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு அப்படியே சைட்டில் அப்படியே திரும்புகிறாரு. ஜின் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படிலாம் உனக்கு இத்தனை நாள் நீ எங்கள் ஃபாரினில் இருக்கும்போது கூட நான் யாருமே பையன் என்னை மாப்பிள்ளை பார்க்க வர்றது கூட வேணான்னு சொன்னேன். இந்த இது கூட நீ இல்லைன்னா எனக்கு தெரியாது, நீன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுடா. வீட்டில் பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதை நான் நம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறாரு. சத்தியமாக சொல்கிறேன், யாருன்னா சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன், நான் யாரு கூடயுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ டேஸ்கேப். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் உங்களுக்கும் ஜின்னுக்கும் வந்து இன்றைக்கி மேரேஜ். ஸோ அங்கே அப்படியே அந்த மண்டபம் ஃபுல்லாக வந்து க்ரௌடு அண்ட் செம்ம க்ரௌடு போல் 2 பேரோட ரிலேட்டிவ்ஸுமே எப்படி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருந்துருக்காங்க. ஐயர் வந்து அங்கே பூஜை இது ஹோமியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு சைடில் உட்காந்துருக்கீங்க. ஒரு டீப் மெரூன் சில்க் சாரீ, ஸோ ஆன்டிக் கோல்டு பார்டர்ஸ் வச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே ஜின் வந்து உட்காந்துருக்காரு. அவர் கையெல்லாம் அப்படியே நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அவரோட ஒயிட் கலர் வேஷ்டி, அப்புறம் உங்களோட சாரீ மாதிரி மேட்சிங் பார்டர் வச்ச மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு. எப்படி வேஷ்டியில் வந்து பார்டருக்குள்ள. ஸோ அந்த இது ஸோ 6 நாள் அப்படியே பொலைட்டாக வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறீங்க. பிகாஸ் அவர் வந்து எப்படி அன்றைக்கி நீங்கள் மட்டும் வரல, அன்றைக்கி பேசினதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அவ்வளோ கான்வர்சேஷன்ஸே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அவர் வந்து உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க.
ஏய் மெதுவாடா ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பக்கம் அப்படியே லீன் பண்ணி பேசுகிறீங்க. அது வந்து யாருக்கும் கேட்கல அவ்வளோ, ஏன்னா நீங்கள் அமைதியாக சொல்கிறீங்க. என்ன பண்ணேன்னா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தினம் சொல்கிறார். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நீ எப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கட்டிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன் இப்போ என்ன தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ டிவோர்ஸ் என்றைக்குன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை விளையாட்டுக்கு சொல்கிறீங்க. உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே தெரியும், 2 பேருமே அந்த விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு வெட்டிங் நைட். ஸோ எப்படி நம்ம சீரியலெல்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ரூம் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரோஸ் பெட்டல்ஸ், ஃபேரி லைட்ஸ், அப்புறம் பெரிய சில்வர் பிளேட்டில் வந்து மில்க்கு, பால்கோவா அந்த மாதிரி எல்லாம் வியர்டாக இருக்குது 2 பேர்த்துக்குமே. வந்து இது என்ன கருமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்திருப்பீங்க, அந்த டம்பர்லாம் கொடுக்கறது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு, ரொம்ப அநாயகமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ஹேரில் வந்து அவ்வளோ பண்டில் ஆஃப் பின்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பின்னாக நீங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அங்கே உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத திரும்பி கூட பார்க்கல. உங்களோட பேக் வந்து அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாரீ போட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம்னால. ஸோ அதனால் உங்களோட ஹிப் வந்து லைட்டாக ரிவீல் ஆகியிருக்கும்ல. ஸோ அதனால் அவர் அதை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஸ்டில் நீங்கள் எதுவுமே வந்து இது பண்ணல. என்ன பண்ணுறேன் நான் ஒன்றும் அப்படியே வந்துட்டு வந்து ஃபேரி டெய்லாம் நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரியா, தூக்கம்னா தூங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓ நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துப்பாரு. அந்த பிளேட் வந்து எப்படின்னா பெட்டுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. அது என்ன கருமத்துக்கு வச்சுருக்காங்கன்னா அவருக்கு சுத்தமாக புரியல. ஸோ அதனால் அவர் அப்படியே எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேபிளில் வந்து வச்சுருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே லாஸ்ட்டாக ஒரு பின் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பக்கம் வந்து திரும்பியிருப்பீங்க. ஸோ அவங்களோட தாலி வந்து எப்படின்னா வெளியில் இருக்கும். உள்ளே நீங்கள் ஜாக்கெட்குள்ளே அந்த மாதிரிலாம் வைக்கல, வெளியில் அப்படியே நம்மள கேஷுவலாக இருக்குது. ஸோ நைட்டு வந்து ஏதோ தெரியாதவங்க மாதிரி தூங்கணும். தனித்தனி பில்லோ, எமோஷ்னல் டிஸ்டன்ஸோடையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீ தானே சொன்ன இது வந்து மேட்னஸில் வந்து மேரேஜு மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ தானே சொன்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அப்படியே ஒரு விளையாட்டு கேட்குறாரு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சரியா. இந்த ஹாஸ்டலில் பங்க் பெட்டில் படுக்கிற மாதிரிலாம் என்னால் படுக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி நீ பெட்டில் படு, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்த தேவையே இல்லை சரியா, கிங் சைஸ் பெட்ரா அண்ட் ஐம் டன் ஆஃப் ப்ரிடென்டிங் தட் வி ஆர் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. ட்ராமாவே இல்லையாடி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஒரு மாதிரி இப்படி சர்ப்ரைஸாக ஹோப்பிங்காக கேட்குறாரு. இன்னும் நிறைய ட்ராமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எப்படின்னா அப்படியே பெட்டில் படுத்துட்டு உங்கள் மேலே அப்படியே பிளாங்கெட்டை வந்து பிடிச்சி இழுக்கிறீங்க. உங்கள் மேலே அப்படியே பிளாங்கெட்டை நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஜின் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறாரு. பட் ஸ்டில் பொண்டாட்டி ஆகிட்டா, ஸோ இனிமேல் என்ன ஹெசிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கவர் அப்படி பிளாங்கெட் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே மேலே அப்படியே பிடிச்சிட்டு அவர் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து அப்படியே படுக்கிறாரு. உங்கள் பேக்கில் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அவங்க பின்னாடிலேருந்து அப்படியே அவங்கள வந்து ஸ்பூன் பண்ணுறாரு, பேக் ஹக் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் போல்டுன்னு நான் ஃபஸ்ட்டே போல்டு அரகண்ட் அந்த மாதிரி டைப்பை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே திரும்பியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களோட எப்படின்னா ஹேண்டில் ஒரு ரிங் மாதிரி போட்டிருப்பீங்க. அது வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட்டில் போட்டதாக வந்திருக்கும். ஸோ அதை வந்து அவரோட வேஷ்டியோட நூலில் மாட்டி அவரோட வேஷ்டியை கிட்டத்தட்ட வந்துச்சு எருமை மாடு சனினே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட உங்களை திட்டியே இருப்பார். ஏய் ரொம்ப நடிக்காது சரியா, ஷார்ட்ஸ் தான் உள்ள போட்டிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. போட்டிருக்கேன் அதுக்காக அப்படின்னு சொன்னார். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுலடா இன்னும் என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்படி ஒரு நிமிஷம் சைலன்ஸு. மடல் இருக்க பூ எடுத்துரு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன் நான் தானடா பூ வச்சுருக்கேன் உன் வாயில வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை அதை பார்க்கும்போது எனக்கு மூடாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஒன்று சார் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க, அப்போனா அது என் தலையில் தான் இருக்கும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் படுத்திருப்பீங்கள உங்களை பேக்கப் பண்ணியிருப்பல. ஸோ
நீங்கள் திரும்ப இருந்ததுனால பின்னாடி கையை வச்சு உங்களோட பேக்கில் வந்து ஜாக்கெட்டை வச்சு அப்படியே கையை உள்ள விட்டுருப்பாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டீங்க. ஸோ அப்படியே ஸோ அவர் வந்துட்டு உங்களோட காலர் போன், நெக்கு, சின்ன அந்த இடத்துலலாம் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே பேசுறதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, உங்களோட கிட்டத்தட்ட நெக்கு முடிஞ்சு உங்களோட காலர் போன் கிட்ட ஸ்கின் வந்து அட்டாச் ஆகல. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து கடிச்சிருப்பேன். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உடனே வந்துட்டு எப்படின்னா அவரோட ஒரு ஹேண்ட் வந்து உங்களோட பேக் ஜாக்கெட்டுக்குள்ளார இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு உங்களோட ஃப்ரண்ட்டில் ஹிப்பில் இருந்து அப்படியே முந்தான இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே சைடில் அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பாரு. நீங்கள் வேறு ஹூக்கு வேறு கழட்டியிருப்பீங்க தூங்குறதுனால, அதனால் அது அப்படியே வந்திருக்கும். ஸோ அப்படியே அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சு சொருகியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே கையை வச்சு இது பண்ணுறாரு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட உங்களோட டவுன் எடுத்துக்கிட்ட டச் ஆகலை. ஸோ அது வந்து அவங்களோட இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே அவரை பிடிச்சி கீழே இழுத்துருப்பாரு. அப்படியே அவங்களோட சாரியை வந்து அண்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே கிசஸ் வந்து உங்களோட பாடி ஃபுல்லாக கொடுக்குறாரு. கிசஸ் ஹிக்கீஸ். நீங்களும் வந்தால் எப்படின்னா உங்கள் கை வந்து அப்படி சும்மா இருக்குமா, கொஞ்சம் நீங்கள் ரகடானது வேறு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரோட செஸ்ட்டில் ஹிக்கீஸு, லவ் பைட்ஸு, நீங்கள் வேறு உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் வேறு இருக்குது. ஸோ அதனால் அப்படி அவரோட உடம்புல ஃபுல்லாக வந்து லிப்ஸ்டிக் மார்க்ஸாக வேறு இருக்கும். ஸோ அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துக்கும் கூட. ஏன்னா பிகாஸ் நீங்கள் லவ் பண்ண டைமில் நீங்கள் இப்படி தான் அவரை மார்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது மறுபடியும் பண்ணுறதுனால. ஸோ அப்படியே அவர் வந்து என்ன பண்ணார்னா அப்படியே ஜஸ்ட்டு உங்களோட தலையை அப்படியே நவுத்திட்டு உங்களோட சீக்ஸை வந்து கப் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவங்கள அப்படி டீப்பாக வந்து பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. இது வந்து டங் கிஸ்ஸு, ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து கிசஸ் நிறைய பண்ணப்பட நீங்களும் அவரும் வந்து உங்களோட வெட்டிங் நைட்லேயே வந்து மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மாதிரி கிடையாது. நீங்கள் லவ் பண்ணும்போதே ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க போல். அதுக்கப்புறமா அவரும் வேறு பொண்ணு பார்க்கல, நீங்களும் அந்த பையன் கூட இருந்ததில்லை. ஸோ அதுக்கப்புறமா அவர் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஃபஸ்ட் நைட் அப்போ நீங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்து நான் சொல்லினால உங்களை ஃபுல்லாக வந்து அண்ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து உங்களோட சென்டர்கிட்ட போகுது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அது அப்படியே மூவ் சேஞ்சாக இருக்கும். பிகாஸ் அவர் அப்படியே வந்து உள்ள ஸ்டெப் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ அப்படியே ஒரு மிட்நைட் ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து அவரோட செஸ்ட்டில் படுத்துருப்பீங்க. அவர் வந்து அப்படியே அவங்கள அணைச்சி வச்சுருக்காரு. உனக்கு எல்லாம் கடுப்பாக இருக்கா அர்ஜுன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. எதுக்குட கெடுப்பு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சிறுசுன்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஏன்னா அவருக்கு தெரியுது நீங்கள் எதை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நீ இருக்கும்போது ஃபேரவெல்ல அவன் கிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பாரு நீ பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பனிஷ் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து சொல்கிறாரு. நீங்கள் ப்ராமிஷா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏய் கள்ளி அழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு ரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் 2 பேருமே வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து படுத்துருப்பீங்க. ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது, ஷீட்ஸ் எல்லாமே பெட்ஷீட் எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா பிளாங்கெட் எங்கேயோ போய் பறந்து விழுந்துருக்கும் போல் அந்த மனுஷன் தூக்கி போட்டதில்லை. அவர் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருப்பார் போல். ஸோ அவர் பார்க்கும்போது என்ன அவருக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா, பா முன்னாடி மாதிரி நான் தூக்கத்தில் எட்டி வதைக்கல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பார். இன்னொரு தாட்டம் வருது, ஹே எப்படா நாங்கள் பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்து தோணுது. ஸோ எப்படின்னா அந்த ரூமோட கோலமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது எப்படின்னா அவங்களோட பிளேசர் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அவரோட காலில் மாட்டிக்கிட்டு இருக்கு.
அவரோட பாக்ஸஸ் வந்து மேலே எப்படி அந்த லேம்ப் இருக்குங்கள சைட் டேபிள், ஸோ அங்கே அவருக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம சிரிப்பாயிடுச்சு. உங்களோட ட்ரெஸ்ஸெலாம் ஒரு ஒரு கார்னர்லலாம் கிடக்குது. உங்களுக்கு செம்ம சிரிப்பாயிடுச்சு. அவர் டக்குன்னு அந்த சிரிப்பை அந்த காமிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு பில்லை எடுத்து மூஞ்சில் விட்டு அவர் சைலண்ட்டாக சிரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து பிகாஸ் நீங்கள் அவரோட செஸ்ட்டில் தானே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நான் இன்னும் இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்டி நான் என் ரூமில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. இல்லை 3 ரவுண்டு 4 ரவுண்டுக்கு அப்புறம் கோஸ் பண்ணிவிட்டு போயிட்டியோன்னு நினச்சேன்டா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஏய் ஆளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே டக்குன்னு யாரோ நாக் பண்ணுறாங்க. ஏய் யாராவது உசுரோட இருக்கீங்களாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வாய்ஸ் வருது. நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. யாரடி அப்படிங்காங்க. அது யாருமே இல்லை, உங்கள் அக்கா தான். நீங்கள் இன்னும் உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க, அங்கே தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட். ஸோ அந்த இதுதான். ஐயோ நான் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் என்னை எழுப்பாதடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாக் பண்ணுறாங்க. ஏன் ரொம்ப நேரம் கேட்குதோ பிரேக்ஃபாஸ்ட்டு பெட்டு கிடப்போ இல்லை குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கத்தணுங்கிற மாதிரிலாம் தோணுது. இந்த பாரு நான் விட்டு வந்து ஒரு ரிங்டோட கோ பேக் டு ஹோம்னு நான் மாற்றலாமா அவளை அவ்வளோதாண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பில்லோவில் வந்து கத்திகிட்ருக்கீங்க. ஜின் வந்து அவங்கள பார்த்து அப்படியே இன்னசென்ட்டாக கேட்குறாரு. என்டி எதுவுமே போடாமலாடி போய் கதவை திறக்கணும், இந்த பண்ணி பாரு உன்னை அப்படியே இங்கேயே உசுரோட புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆட்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவன் சொல்கிறாரு. அட்டிச்சனா அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் டக்கு டக்குன்னு அப்படி பெட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் நேக்கடாக இருக்கீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு மறந்து போச்சு. சாரி எடுக்கிறீங்க, அது அவரோட வேஷ்டி. இது எப்படி நான் அதை போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நேற்று நைட்டு இதை போட்டு தானே மேடம் படுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கத்திருப்பேன் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாடி எனக்கு முதுகு செம வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னன்னு சொல்கிறாரு. ரொம்ப மறுபடியும் நாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து நடுவில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து நடுவில் அடித்து பிடிச்சிட்ருக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது ஜின்னு வந்து அவங்களோட நீங்கள் வந்து சாரி கட்டியிருப்பீங்க, ஜஸ்ட் உங்கள் ஹேர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஜின்னு வந்து உங்களோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவங்க பக்கம் ஜின் மறுபடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபிட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கீழே லீன் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் லவ் யூ டு ப்ரொஃபஸர் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விளையாட்டுக்கு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே செஸ்ட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. ஸோ அவ்வளோதானே, இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன யோசிச்சிங்க, ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் பாய்.